இல்லை, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். 2006 நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கிறது. ஆனால் நம்ம இந்த ஸ்பிளிட்டு இந்த விஷயங்கள்ல இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு அதிகார பகிர்வு கொடுக்கக்கூடியதாக அவர்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து விட்டதாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறதா? ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, அப்படித்தான் அந்த இடத்தை நோக்கி அவர்கள் நகர்வதற்கான இந்த முறை வாய்ப்பு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? கிளியராக அந்த ஸ்டாச்சருக்குன்னு அவங்க போல நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி டிஎம்கேவுடைய அவங்களுடைய அடிநாதமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதிகார பகிர்வு அப்படின்னு கேட்குறது வந்து இட்ஸ் நாட் வாட் யூ ஹாவ் டு டிஸ்கஸ். எலெக்ஷன்ஸ்னு ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வச்சுக்கிட்டு பேச வேண்டிய ஒரு பொருள் கிடையாது. அதுவும் ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, ராகுல் காந்தி வந்து அவையில் முழங்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை வேணால் நீங்கள் ஜெயிக்கலாம், ஆனால் யூ கேன் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல முடிகிறது. அப்படி சொல்லக்கூடிய தினவை வந்து திமுக மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட் பார்ட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது இது வரைக்குமான அந்த ஸ்டேட்டஸ்கோ எந்த அளவில் இருந்திருக்கோ, இது வரைக்குமான அந்த திமுகவுடைய அந்த பாத் எந்த மாதிரி இருந்திருக்கோ அதே போல் தான் இருக்க வேண்டும். அதை தாண்டி மாற்ற வேண்டிய நிர்பந்தம் வந்து திமுகவுக்கு கிடையாது. நீங்கள் உங்கள் கேள்வியோட இன்னொரு பகுதி, அந்த அளவுக்கு காங்கிரஸ் வலிமை பெற்றும் இல்லை. தொடர்ச்சியாக ஒரு 3rd டேர்ம் வந்து அவங்களோட ஆப்போசிஷன் ரூலிங்கில் இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் நடந்த தேர்தல்கள் எல்லாற்றிலையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னும் பொழுது இதை கேட்கக்கூடிய பாயிண்டில் அவங்க இல்லைன்றது தான் ரொம்ப தெளிவாக இருக்கு. முதல் கட்டமாக நீங்கள் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அந்த கேட்கக்கூடிய இடத்துலையே அவங்க இல்லை அப்படிங்கிறது ஒரு பருன். காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்ற நிர்வாகிகள் வைக்கக்கூடிய பிரச்சனை இப்போ கூட கேட்கலைன்னா அப்புறம் எங்களுக்கு எப்போதான் வாய்ப்பு அப்படிங்கிற கேள்வி நோக்கி நகர்றாங்கல்ல. 2020 நீங்கள் சொன்னீங்க, இந்த நேரம் இல்லைன்னு சொன்னீங்க. இதுதான் கரெக்டான டைம்னு அவங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அவங்க இன்னொரு ஆப்ஷனையும் வந்து மனசில் வச்சிருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா கேட்கறது அவங்களோட உரிமை சார். எந்த கட்சினாலுமே வந்து இதை நீங்கள் கேட்கவே கூடாது, இதை நீங்கள் பேசவே கூடாது அப்படின்ற டிக்டாட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி கேன் ஆஸ்க், பட் எ பார்ட்டி ஹாஸ் அ ரைட் டு சே நோ. இதற்கு நீங்கள் நோ சொன்னாலே இதற்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு சர்வாதிகார கட்சி, இதை நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க, எங்களுடைய குரல்களை நசுக்கும் கட்சின்ற டோனில் சொல்வது தவறு. அவங்களுக்கு கேட்க எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அதை பண்ணக்கூடிய ரைட்ஸும் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய டெக்கோரத்திலே வந்து இது கூட்டணி ஆட்சின்றதை வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணாத ஒரு கட்சி என்னும் பொழுது அவங்க இதுக்கு நோ சொல்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு. ஆனா என்னன்னா 10 வருட காலம் மிக முக்கிய போர்ட்ஃபோலியோ எல்லாம் வந்து திமுக கூட்டணி கட்சி, அங்க மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, எங்களுக்கு மட்டும் இங்க மாநிலத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கத்தானே செய்கிறது. அப்படி எங்களை நம்பி தானே இருக்கீங்க, இங்க ஓட்டு இல்லைன்னா திமுக வாக்கு சதவீதமே இந்த அளவுக்கு இல்ல, வெற்றி பெறக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி அந்த பேச்சுகள் தேவை இப்போ என்ன இருக்கு சார்? இப்போ இது எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே if they had won in 2019, if they had won in 2024 இது நீங்க கேட்குற ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு சின்ன அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கே இன்னும் வரவே இல்லையே. திரும்ப ஒரு நெடிய ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரியான ஒரு நெடிய யாத்திரை நடந்தும் இவ்வளவு தூரம் அவங்க எதிர்த்து பேசியும் இண்டி கூட்டணியை நாங்கள் ஸ்ட்ராங்காக கட்டுறோம்னு சொல்லியுமே கூட அவர்களால் ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனாக இன்னும் நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இது வந்து ஒரு நக்கல் பொருளையோ ஒரு எல்லல் பொருளையோ இதை எடுத்து வைக்கவில்லை. அவங்க சென்ட்ரல்ல வந்து இந்த இது எங்க கையில இருக்கு, அதனால எங்களுக்கு நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு வின்வின்னுக்கு நாம போகலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் இல்லை. ஸ்டேட்ல எங்க இருக்காங்க? இந்த 10 எம்பின்றது வந்து டிஎம்கே இல்லைன்னா இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்கோப் இருக்கா? இல்லை, ஐபிடிஎஸ் வந்து அந்த இப்போ சமீபத்தில் வந்து அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு திரு மாணிக்கம் தாக்கூர் ஒரு பதிவு போடுறாரு. கூட்டணி இல்லைன்னா தமிழகத்தில் ஆட்சி அதிகாரம்ங்கிறது அந்த வாய்ப்பே இல்லை, கூட்டணி தான் தமிழகத்தில் அரசியல் உண்மைன்னு சொல்றாரு. ஓகே, கூட்டணி அரசியல் உண்மை இது ஒரு புறம் சார். கூட்டணி இஸ் நாட் ஈக்குவல் டு கூட்டணி ஆட்சி. நீங்க கூட்டணிக்கு எங்களுக்கு அதிகார பகிர்வும் கூட்டணி ஒன்று அல்ல. இப்போ நீங்க வந்து திமுக இருக்காங்க, திமுக அண்ட் கம்யூனிஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, திமுக அண்ட் விசிக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அதே போல காங்கிரஸ் கூட இருக்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்களோட அந்த எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டசன்ட் டிரான்ஸ்லேட் டு இவங்களோட ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுத்தே ஆகணும்ன்ற டிக்டேட் கிடையாது. எங்க இருந்து அந்த வாய்ஸ் ரைஸ் ஆகுது? இப்போ மாணிக்க தாகூர் கிட்ட இருந்தா வருது. இல்ல, மாணிக்க தாகூர் மட்டுமே அதை ரைஸ் இல்ல, மாணிக்க தாகூர் வச்சிருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி, இட் ஆல் ஸ்டார்டட். இல்ல, நீங்க கிரிஜோடங்கரே அதை தான் சொல்றாரு. இங்க வந்து இப்ப செல்வ பிறந்தகை அவர்கள் கூட அதுதான் சொல்றாரு. ஆமா, எங்களுக்கு கூட்டணி ஆட்சி. எல்லா கட்சிக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கு சார். அதாவது எந்த கட்சியுமே ஓப்பனா ஒரு எலெக்ஷனை நோக்கி வர்ற நேரத்துல, எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல வந்து அவங்களோட கேடர்ஸையோ அவங்களுடைய ஒர்க்கர்ஸையோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களையோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நாங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்போம் அவங்க சொல்லத்தான் செய்வாங்க.
இது வந்து இது வரைக்கும் கேட்காத கட்சியின் கிடையவே கிடையாது. விசிகா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, இப்போ அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் மாறி இருக்கலாம். பட் விசிகா வந்து இதற்கு முன்னாடியும் வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கு. இது வந்து வழக்கமான ஒரு உட்கட்சி ஜனநாயகத்திலேயோ இல்லை ஒரு கூட்டணி ஜனநாயகப்படி அவங்க கேட்கறது அவங்களுடைய தார்மீக உரிமை. உங்களுக்கு நினைவு இருக்கும் 2021 இந்த அளவுக்கு இந்த ப்ரெஷரைஸ் 2006 உங்களுக்கு தே ஹேட் அ சான்ஸ். ஆனா அப்போ கூட அவங்க வந்து இந்த முன்னாடி இதை எடுத்து வைக்க போலாமா அப்படிங்கிறது சோனியா காந்தி அவர்கள் தலையிட்டார்கள். இதெல்லாம் பார்த்தது நம் தமிழகம். இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாதிரி இல்ல, நாங்க இந்த இடத்துல எல்லாருமே இந்த ஸ்பிளிட்டை சொல்லக்கூடிய டிவிக்கு பக்கம் போலான்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த பாயிண்ட முன்வைக்கிறாங்க. இது வந்து மெல்லிதாக ஒரு பிளாக்மெயிலை நோக்கி நகருது. என்னன்னா, எங்களுக்கான சிவப்பு கம்பள வரவேற்பு தாவேக்கா சைடு இருக்கு அப்படின்றத சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு கூகுளி போடுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் வந்து காங்கிரஸ் வந்து trying to push the DMK. இது எங்களுக்கு நீங்க இல்லைன்னா எங்களுக்கு தாவேக்கா இருக்காங்க. தாவேக்காவுடைய கேசி வேணுகோபால் கேரளால இருக்காரு, இங்க விஜய் நாங்க சப்போர்ட் பண்றோம், பாண்டிச்சேரியில வந்து எங்களுக்கு ஒரு ட்ரை ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்கு, நீங்க இல்லை என்றால் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு சீட் ஷேரிங்காக கேட்குறாங்களோ இல்லை உண்மையிலே வந்து எங்களுக்கு கூட்டணியில வந்து ஆட்சியில வந்து பங்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு பிளாக்மெயிலை நோக்கி இது நகர்த்துறாங்களோன்ற ஐயத்தை தான் இதை ஏற்படுத்துது. பேசுவோம் சார். இறுதியாக நான் சொல்ல வரது ஸ்டேட் பார்ட்டிஸ்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ். ஏன்னா எங்களுக்கு தேசிய கட்சிகள் தேவையில்லை, எங்களுக்கு தேசிய கட்சிகளுடைய பாலிடிக்ஸ் தேவையில்லை, எங்களுக்கான பாலிடிக்ஸை நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்லி உருவான கட்சிகள் தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அந்த ஸ்டாண்ட் பாயிண்டிலிருந்து 60 வருஷமாக எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவில்லை. கூட்டணியில் இருந்தார்கள், ஆனால் அவங்க ஆட்சியில் இல்லை. இப்போ இது பழைய கதையை விட்டுட்டு புதுசு பாத்தீங்கன்னா, அமித்ஷா என்ன ஒரு பிரஷர் கொடுக்கிறாரு ஏடிஎம்கேவுக்குனா, என்டிஏ தலைமையில் ஆட்சி அப்படின்ற ஒரு சொல்றாரு. அதற்கு அவங்க கூட்டணியிலே இருந்தாலும் எல்லாமே பெட் ஆஃப் ரோசஸாவே இருந்தாலும் கூட எடப்பாடியிடம் இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் வந்து அப்படிலாம் கிடையாது, நாங்க தான் எல்லாமே டிக்டேட் பண்ணுவோம். அது வந்து ஒரு மாநில கட்சியின் குரல், இது திமுகவின் குரல் மட்டும் கிடையாது. இப்போ இந்த பிஜேபி ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே பிளேஸ் பண்ணாலும் இதே இதுக்கு பொருந்தி போகக்கூடிய ப்ளூ பிரிண்ட் தான் இது. த வெரி நேச்சர் ஆஃப் ஸ்டேட் பார்ட்டி, அண்ணா வகுத்த அந்த சுயாட்சின்றது இதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்யூனிஸ்ட் வந்து இடபிள்யூஎஸ் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ற ஒரு இடபிள்யூஎஸ் சப்போர்ட் பண்ற ஒருத்தர் இங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்திருக்காருன்னா இந்த அரசோடைய மொத்த நிலைப்பாடு பாதி சப்போர்ட் கிடையாது முடியும். இந்த மாதிரியான ட்ரிவியான விஷயத்தெல்லாம் போய் முடியும் என்பதால் தான் என்டையர்லி ஒரு பார்ட்டி ரெஸ்பான்சிபிள். அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அவங்களோட என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. நீங்க சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க டிக்டேட் பண்ணுங்க. அப்போ அந்த இடத்தில் நீங்கள் இல்லை என்னும் பொழுது ஒரு ஸ்டேட் பார்ட்டியினுடைய பாலிசி எப்படி இருக்குன்றத ஒரு சென்ட்ரல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆல் இந்தியா பார்ட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் டிசைட் செய்யாதீர்கள். அண்ணா வகுத்த பாலிசின்றது அதுதான். அது காலத்துக்கு ஒரு அப்சர்வரா ஒண்ணே ஒன்னு சொல்லிடுறேன்.